வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. அந்த நல்லூர் திருவிழா நடக்கும்போது அந்த சுத்த இருக்கிற சூழல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் பார்த்தா தெரியும், நல்லூர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் வந்த நேரம் போல் இந்த மங்களுக்கு இப்போ தான் டைம் இருந்தது. அதால் நாங்கள் இப்போ கோயிலில் வந்து போய் வெளி வீதியில் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்கா பார்ப்போம். இங்கே இருந்தே கச்சாங்கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மழையும் தூங்கி கொண்டிருக்குது. நாங்கள் வந்த நேரம் முருகன் நாங்கள் வந்துட்டோமேன்னு மழை பெய்யுதா இல்லைண்டா மழை பெய்யுது, அதை நாங்கள் வந்திருக்கோமா அந்த மழைங்கள். நாங்கள் இப்போ பருத்துறை வீதியில் இங்கே மயிலோ பருத்துறை வீதியில் இருக்க முதலாவது நிழற்குடையா நிழற்குடைக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் போகிறோம் நெல்லை கந்தன் பள்ளி கந்தன். அழகாத்தான் இருக்கு. ஓலையால் மேய்ஞ்சு நாங்கள் வந்த நேரம் மணி அடிக்கும். நாங்கள் மணல் எல்லாம் போட்டுருக்கு பாருங்க. அடியவர்கள் விளையாடுறதுக்கு மணல் போட்டுருக்கு. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் நல்லூருக்கு வந்திருக்கிறோம். நல்லூருக்கு வந்திருக்க டைம் கொஞ்சம் இருக்கா. நாங்கள் என்னென்ன இருக்குது எல்லாமே வாங்க. நாங்கள் இப்போ வந்தோடனே இங்கே பாருங்க, கடைக்கு தான் மிட்டாய் கடை கீழ்ஸா. நீங்கள் புதுசா கீழ்ஸா, நல்லூர் திருவிழா கீழ்ஸா. அப்புறம் கீழ்ஸில் என்ன இருக்கு? என்ன ஓப்பன் பண்ணல போல. இப்போ தான் மேல் நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கி 5ஆம் திருவிழாவா? மணிக்கடையில் அந்த இருக்கு. நாங்கள் இப்போ பருத்துறை வீதியில் 2வது விழாக்குடை கிட்ட வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அதை பார்த்தீங்கன்னா கச்சான் இருக்குது. சுட சுட கச்சாங்க இந்த வளர்த்து கொண்டுட்டு செருப்பை இதில் வச்சுட்டு போகணும். இப்போ தான் இதில் வைப்போம்னா கச்சான் கடையில் கொடுக்கலாம். எங்கே கொடுக்கலாம்? செருப்போட போக முடியாது, இதில் காட்ட போயிடுது. செருப்பை நாங்கள் இதில் காட்டி போட போவோம். 2வது நிழற்குடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அலங்கார கண்ணுடைய அலங்காரங்கள் மிகவும் சிறப்பாக இருக்குது. இங்கால கடையில் அப்படியே இல்லாத கடையில் கோயில் முடிஞ்சுது பூசை. அப்போ வந்து நிலக்கரியை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் கோயில் முன் உபாப்புக்கு வந்துட்டோம். இங்கால வந்து ஒரு லோஜினி இப்போ நாங்கள் போய்க்க மணி அடிச்சுட்டு போகணும். ஆகா, அந்த மணி அடிங்க அடிக்கல. சரி. இங்கால சப்பரம் வேலை இப்போ ஆரம்பித்தாச்சு. இப்போ கட்ட தொடங்கினா தான் மெல்லமாக கட்டி முடிக்க சரியாக இருக்கும். இங்கால பார்த்துச்சுன்னா பூசை முடிஞ்சு அடியவர்கள் வந்து வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கால பார்த்திங்கன்னா அர்ச்சனை பொருட்கள், தேங்காய், தாமரைப்பூ, அர்ச்சனை கூடை, மல்லிகை சரம் எல்லாமே பூசைக்குரிய பொருட்கள் எல்லாமே இங்கால வந்து ஓலை பனை ஓலை கூடையிலையும் வச்சுட்டு மாலைகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கோயிலுக்கு நேரம் 3
இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை மணி? இப்போ நேரம் நான் நினைக்கிறேன் 12க்கு மேலே 11:40. அங்கே இருக்குதானே நேரம் கோபுரத்தில் இருக்கிறாரு 11:40. இப்போ வந்து எல்லோரும் அந்த கற்பூரத்தை கொண்டு போட்டு வருவாங்க. ஒரு அடி விடுவோமே, நாளைக்கு அடி விடுவோம். சின்னஞ்சார்கள் நல்லூரானுடைய கற்பூரத்தை தரிசித்துட்டு மாலை பூசை முடித்து அடியவர்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். சரி, நாங்கள் இப்போ நல்லூரானை நம்மளை பார்த்து கொண்டு பூசை முடிந்துட்டு தானே நாங்கள் வெளியில் வீதியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு ஃபேமிலி வந்து இங்கே நல்லூர் ஆலயத்தினுடைய வளாகத்திலே எங்களுடைய இந்து மதத்தின் சிறப்பை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்படியான விஷயங்கள் பார்க்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட. உள்ள போகிறார்கள், ஆனால் ஆலயத்துக்குள்ளே அணிவலி சேர்த்து கட்டிட்டு போகலாம். இவர்கள் மண்ணில் இதுதான் அந்த மணல். இல்லை வச்சுங்க ஃபோட்டோ எடுவா. கற்பூர வீதி முற்று முழுதாக கூட்டப்பட்டுள்ளது. அது மற்ற பக்கத்தால் சுற்றி வாரம் சாதாரணமா காய்ச்சி கொண்டு இந்த மண்ணெல்லாம் இப்பதான் போட்டுருக்குது. மண்ணிலேயே கண்ணை வைக்காம நீங்க மண்ணில தான் கண் வைக்கணும். என்ன செய்யறது? அடி அடி மண் அடி 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 எங்க நாங்கள் ஜூஸ் குடிப்போம் வாங்கோ. சாகு ஐஸ் இருக்கு. குடி ஜூஸ் ஜூஸ் குடி. சங்கம் நடைபெற்று கொண்டு அதனால் ஒரு அடியர்களையும் காணல. ஒரே ஒரு அடியர் இருக்கிறார், அப்படி சொல்லக்கூடாது. இப்ப பிரசங்கம் எல்லாம் கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை, குறைஞ்சு போச்சு. அவர் மூச்சை பிடிச்சி பாடிக்கொண்டு அதை கேட்கிற அளவில் ஒருத்தரும் இல்லை. ஆனா அவருக்கு பொறுமை இருக்குது. எல்லாரும் அவர் இறைவனுக்காக செய்கிறார். வந்து சாரி கிடையாது. பாப்போமா? பாப்போம்மா, வாங்க பாப்போம். என்ன சாரி, என்ன விலைன்னு பார்ப்போம். கொட்டு சாரி நான் கல்யாணி கொட்டன்னு இருக்கா? 3000 கல்யாணி கொட்டன் 3000. கல்யாணி கொட்டன் இல்லை, வித்தியாசம் இருக்குது. அப்படியே தூர உயர்த்தி எடுத்துட்டு வா. அப்படியே அடியவர்கள் சாரி பாடி கொண்டு பார்த்துட்டு போறாங்க.
ஆனா இது பிறகு போக போக இந்த இடம் எல்லாமே மணிக்கடையா மாறிடுமே. இன்னுமே 10ஆம் திருவிழா பிறகுதான் கொஞ்சம் கடைகள் போடுறாங்க. கடைகள் கலையரங்குகள் என்னன்னு சொல்றது அது சக்தி எஃப்எம், சூரியன் எஃப்எம், கலையகம் வளாகங்கள். கலையரங்கள் ஆலய திருவிழா கலையரங்கள் ஒன்றும் இன்னுமே ரெடியாக இல்லை. வாரம் கோயிலே தாராளமாக அன்னதானம் கொடுக்கப்படுது. இருக்கிறாங்க. அதை சாப்பிட்றதுக்கு 100 ரூபான்னு உண்மையாக சாப்பிடலான்னு சொன்னால் பசி இருந்தால் கோயிலேயே சாப்பிடலாம். கேட்குறதுல உண்மையான காரணம் இருந்தால் கொடுக்கலாம். இதிலே நிறைய எண்ணெய் உற்பத்திகள் வச்சுக்கணும். ஏழை மணி கிடையாது. இப்படி வாங்க இப்படி வாங்க. விளையாட்டு சாமான் நாங்கள் வந்ததே விளையாட்டு சாமான். நாங்கள் வந்தது விளையாட்டு சாமான் வாங்க. என்ன வேணாம் வந்தது விளையாட்டு சாமான் பார்க்க. அது இல்லை அது இல்லை இது இல்லை. வெங்காய மணிக்கடை, பேக் கடை, ஃபோன் கவர்கள், இன்னும் மழை காரணமாக நிறைய கடைகள் மூடப்பட்டிருக்கு. இங்கதான் இருக்கா. நாங்கள் பார்க்குறது உங்களுக்கு காட்டுறோம். நிறைய குட்டி குட்டி டோல்கள் இருக்கு. கச்சானில் தான் எனக்கு நல்ல கண்ணாக இருக்குது, வடிவாக இருக்குது. நல்ல கச்சா. எவ்வளோ கச்சா? கச்சான் ஒரு பேக் 100 ரூபா. இது பச்சியா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அதான் போய்க்கா நீ சாப்பிட்டு பாரு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இல்லையே கொடுக்காம அது ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. எங்கால நடந்து வாரியா? கடையை பார்த்தாலே ஒரு ஆசை வரும். தீப்பெட்டியோ? அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியானு கேட்டால் சொல்ல தெரியாது. பரவாயில்ல, டேஸ்டாக இருக்கும். அப்போ ஒரு பிளாஸ்டிக் கடைக்கு போகும். வெங்காயம் இருக்கு பிளாஸ்டிக். நினைவாலயம் இருக்குது. அதோட இப்படியே பின்னால் ஃபுல்லாக மணிக்கடை. இந்த வீட்டு கேட்டுக்குள்ளேயே பாருங்க மணிக்கடை போட்டுருக்காங்க. வியோ ஐஸ்கிரீம். அப்பா அப்பா ஆமா, இனி வந்து ரியோ வந்து பிஸியாக இருக்கு. திருவிழா டைம் பிஸியான டைம் வாரது கஷ்டம். நாங்கள் இப்போ சாதாரணமாக இருக்கல ரியோ ஐஸ்கிரீமுக்கு போய் ரோலும் ஐஸ்கிரீமுக்கு சாப்பிடுவோம். திருவிழாக்காக நிறைய டேபிள்கள் போட்டு ரெடி ஆகி கொண்டிருக்கோம். இங்கே போய் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிக்கலாம், ரோல் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரைட், நம்மளோட ஐஸ்கிரீம் வந்துட்டு, ரோலும் வந்துட்டு, சோஸை காணமாடா. சோஸ் போட்டில் எடுப்போம். ஐஸ்கிரீம் குடிப்பா. ஐஸ்கிரீம் வேணுமா ரோல் வேணுமா? எது வேணும்? ஐயோ ரோல்னா ஒரு தனி சுவை. ஐஸ்கிரீம் அவ்வளோ விருப்பம் இல்லையா? ரோலுக்காக ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கு. ஓகே குடிப்பேன்.
என்ன விலை? என்ன விலை என்ன அப்படி? ஓம் முருகா, ஓம் முருகா சரவணபா. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் நல்லூர் இருக்குது. ஆனால் 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு இதை விட நல்ல நிறைய கடைகள் போடப்பட்டு நிறைய கிரவுட்டாக பிரம்மாண்டமாக இருக்கும் நல்லூர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம். இனிமேல் வழிகிட போகிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அடுத்த முறை நாங்கள் நல்லூர் பிரம்மாண்டமாக இருக்கும்போது எப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காணொலியூடாக உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அடிச்சாச்சே மணி. சரி நடவங்க நாங்கள் விட்டப்போ. எங்களோட காணொலியை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. முருகன் பன்னீர் பந்தம்.